சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான எக்ஸை பிரேசில் கவர்மெண்ட் அவங்க நாட்டில் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை ஏப்ரலில் ஆரம்பிச்சது. பிரசிலியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான அலெக்சாண்டர் டி மோரஸ் 140 அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு எக்ஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. இந்த 140 இருக்க பெரும்பாலான பேர் பிரேசில் நாட்டோட ரைட் விங் பார்ட்டியில் இருக்க முக்கிய நபர்கள். இவங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புறதாகவும் பிரேசிலியன் இன்டர்நெட்டை இவங்க ஸ்பீச் பாதிக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதுக்கு எலான் மஸ்க், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் மக்களோட ஃப்ரீ ஸ்பீச் பாதிக்கும், அதனால் ரிமூவ் பண்ண மாட்டோம்னு மறுத்துட்டாரு. கோர்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணாததால் பிரேசிலில் இருந்த எக்ஸ் கம்பெனியோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இதனால் ஆகஸ்ட் 17 பிரேசிலில் இருந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாரு எலான் மஸ்க். கம்பெனியே இங்கே இல்லை, அவங்க சர்வீஸ் மட்டும் எதுக்கு, இன்னும் 24 மணி நேரத்தில் மக்கள் எக்ஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியாதபடி முடக்க சொல்லி டெலிகம்யூனிகேஷன் ஏஜென்சிக்கு ஆகஸ்ட் 30 ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. ஆகஸ்ட் 31 எக்ஸோட சர்வீஸை மக்கள் யூஸ் பண்ண முடியாதபடி முழுவதுமாக முடக்கப்பட்டது. அதையும் மீறி VPN வழியாக யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் $9,000 ஃபைன் கட்டணும். சைனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா போன்ற கண்ட்ரீஸ்லையும் எக்ஸ் பேன் பண்ணப்பட்டிருக்கு. 2021 நைஜீரியன் பிரசிடென்ட் போட்ட போஸ்ட்டை ரிமூவ் பண்ணதால் நைஜீரியன் கவர்மெண்ட் ட்விட்டர் சர்வீஸை 7 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணதும் குறிப்பிடத்தக்கது. எக்ஸ் பிளாட்ஃபார்மை பிளாக் பண்ண இந்த ஜட்ஜ் தான் 2022 ஒரு வாரத்துக்கு டெலகிராமை பிளாக் பண்ணாங்க. எக்ஸ் கம்பெனி மேலான இந்த தடை நீக்கப்படுமா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.